வணக்கம். எல்லோருக்கும் ரம்ஜான் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி ரம்ஜானை முன்னிட்டு நம்ம சிக்கன் பிரியாணி செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டு அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் ஆயில் ஊற்றி செய்கிறேன். நீங்கள் இதில் நெய் மட்டும் சேர்த்து செய்கிறதுனாலும் செய்யலாம், அல்லது ஆயிலும் நெய்யும் ரெண்டும் சேர்த்து செய்கிறதுனாலும் செய்யலாம். ஆயில் சூடானதும் பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை சேர்த்தாச்சு. அது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நான் பிரியாணி மசாலா பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 3 பெரிய சைஸ் பட்டை, லவங்கம் ஒரு 10, ஏலக்காய் ஒரு 5, இந்த ஸ்டார் பூ 1 சேர்த்துருக்கேன். இதை நல்லா பவுடர் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன். நான் 2 கிலோ சிக்கன் வச்சு பிரியாணி செய்ய போகிறேன், அதனால் நான் இந்த அளவு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கட்டும். நான் 2 கிலோ சிக்கனுக்கு 1.5 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் சேர்க்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. வெங்காயம் ஒரு பாதி அளவு வெந்தோடனே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். நான் 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். தண்ணி விடாமல் நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் நான். வெங்காயம் பாதி வணங்கும் போது சேர்த்தோம்னா அடி பிடிக்காமல் நல்லா ரெண்டும் சேர்ந்து வணங்கி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், அந்த இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. அந்த பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சு. தக்காளி நான் ஒரு 4 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி இன்னும் கூட வேணும்னா கூட நீங்கள் இன்னும் 1 அல்லது 2 ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கின உடனே இதை பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன். கடை மசாலா எதுவும் யூஸ் பண்ணாதீங்க, வீட்டில் இருக்கிறதவே நீங்கள் பண்ணுங்கள். பிரியாணி இதுவே நல்லா வரும். நான் புளிப்புக்காக தயிர் சேர்க்க மாட்டேங்க. தயிர் வேக வச்சு சாப்பிடக்கூடாது, அதனால லெமன் சேர்த்துக்குவேன். இப்போ மல்லித்தலையும் புதினாவும் நல்லா ரொம்ப சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூடயே போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் பிரியாணிக்கு பெரிய பெரிய பீஸாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. சிக்கன் இந்த எண்ணெயிலே ஒரு 15 நிமிஷம் பக்கமாக நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம தம் போட்டோம்னா மீதி நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக வந்துடுங்க. நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு.
இப்போ வந்து அரிசியை சேர்த்துக்கோங்க. நான் 1.5 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்து ஊற வச்சு அதை இது கூட சேர்த்துருக்கேன். தண்ணி வடிகட்டிட்டு தண்ணி சுத்தமாக இல்லாமல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி வந்து எவ்வளோ நீங்கள் எத்தனை கிலோ எடுத்தாலுங்க ஃபஸ்ட்டு ஒரு டம்ளரில் அளந்துக்கோங்க அரிசியை. ஏன்னா அப்போ தான் நம்ம கிலோ கணக்கில் போட்டோம்னா தண்ணி அளவு தெரியாது. அதனால் டம்ளரில் அளந்துக்கோங்க. இப்போ வந்து 1.5 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். நான் 7 டம்ளர் அரிசி வந்தது. நான் 7 டம்ளர் அரிசியில் 10 டம்ளர் தண்ணி மட்டும் நான் சேர்த்துருக்கேன். 14 டம்ளர் சேர்க்கணும், ஆனால் 10 டம்ளர் தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு கிண்டி விடுங்க. இது தாங்க பிரியாணிக்கு அந்த ஃப்ளேவரும் நல்லா அந்த டேஸ்ட்டு எல்லாமே வாசனை எல்லாமே கொடுக்கக்கூடியது இந்த மசாலா. இது வெறும் சிம்பிளுங்க. வெறும் இந்த நான் 2 கிலோ பிரியாணிக்கு வந்து பட்டை ஒரு 3 எடுத்திருக்கேன், பெரிய பெரிய பட்டையாக. லவங்கம் ஒரு 10 எடுத்திருக்கேன். ஏலக்காய் வந்து ஒரு 7. இதை வந்து பவுடர் பண்ணி போட்டிருக்கேன். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இப்போ பாருங்கள், அந்த தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம சிக்கனும் அரிசியும் அப்படியே சரிசமமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் அந்த தண்ணியெலாம். தண்ணி கொஞ்சம் வற்றினதுக்கப்புறமா நம்ம தம் போட்டுடலாம். நான் 7 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேங்க. ஆனால் 10 டம்ளர் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். 14 டம்ளர் ஊற்றணும், 10 டம்ளர் தான் ஊற்றிருக்கேன். இது சீரக சம்பாவுக்கு ஓரளவு தண்ணி ஊற்றினாலே கரெக்டாக இருக்கும். அப்போ தான் கொஞ்சம் உதிரி உதிரியாக வரும் சாப்பாடு. இப்போ தம் போட்டுடலாம். இப்போ இருங்க, மைதா மாவு இந்த மாதிரி அந்த பிளேட் ஓரத்தெல்லாம் பிணைஞ்சி இப்படி ஒட்ட வச்சுருங்க. அது ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நல்லா வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. பண்ணிவிட்டு இப்போ பாத்திரத்தை வச்சுட்டு கீழே எடுத்து வச்சுட்டு நம்ம தோசை தவா வச்சிடலாம் தம் போடுறதுக்காக. அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு இந்த பிரியாணி தூக்கி அது மேலே வச்சுருங்க. இதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் வந்து சுடுதண்ணி வச்சுருங்க. சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு நான் வச்சுருக்கேன். அந்த தண்ணி வந்து இது மேலே வச்சுட்டு ஒரு மூடி போட்டுருங்க. இப்படியே விட்டாலும் பரவாயில்ல. இதுக்கு மேலே அந்த இடிக்கிற கல் ஒன்று நான் வச்சுருக்கேன். இது தேவையில்லை, இருந்தாலும் வேணும்னா வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரெஷர் கொடுக்கும். பாருங்கள், இந்த முறையில் தம் போடலாம். நம்ம விறகடுப்பில் செஞ்சோம்னா கொஞ்சம் ஈஸியாக நெருப்பு மட்டும் அள்ளி போட்டு மேலே வச்சோம்னா போதும். ஆனால் இது மேலே இப்படி கொஞ்சம் வைக்கணும். பாருங்கள், 20 நிமிஷம் தம் போடணுங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக 20 நிமிஷம் போதும், அதுக்கு அதிகமாக விட்டுறாதீங்க. இப்போவே நல்லா வெந்திருக்கும். இப்போ எடுத்தாச்சு. பாருங்க, லைட்டாக மேலே தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கிளறி விட்டிங்கன்னா அது அப்படியே ட்ரை ஆயிரும். அடியிலெல்லாம் நல்லா உதிரியாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சுவையான சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.